ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் எதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கடும் போர் போயிட்டு இருக்குது. நம்ம பார்த்துட்ருக்குறோம். மாறி ரெண்டு பேரும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுருக்காங்க. ஈரான் தரப்புல 300 பேர்கிட்ட இறந்துருக்கா ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. இஸ்ரேல் தரப்புலேருந்து கிட்டத்தட்ட 20-30 பேருன்றாங்க. ஸோ இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான். இதனால் பாதி நில குலைஞ்சிருக்கு இஸ்ரேலு. ஸோ ஆயுத பலம் அதிகம் கொண்ட இஸ்ரேலால் ஈரானை தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஈரானே பாதி இடங்கள் சாம்பலுக்கு இடையே இருக்குது. அதாவது ட்ரோன் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ட்ரோன் பார்த்தோன்னா உள்ள ஏவுகணை அது மேலேயே அழைச்சிடும். ஏர் ட்ரோனும்பாங்க. இந்த ஏர் ட்ரோனே பழுதணிஞ்சிருச்சு இஸ்ரேலோட. இதனால் ஈரான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை கண்டு இஸ்ரேலும் வயிற்றில் இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இஸ்ரேல் பார்த்தோன்னா 95 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாடு. கிட்டத்தட்ட 8 கோடி மக்களுக்கு ஈரானை அட்டாக் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா பார்க்குறது. ஏன்னா சவாலான விஷயம் இல்லை, இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக பார்க்குறது. 8 கோடி மக்கள் கொண்ட ஈரான் இஸ்ரேலை எப்படி எதிர்கொள்ள போகுது? சின்னதாக இவ்வளோ லட்சம் பேர் 8 கோடியில் பாதி கூட இருக்காத மக்கள் தொகையை கொண்ட ஒரு இஸ்ரேலை ஈரான் எப்படி எதிர்கொள்ள போகுது ஆயுத பலத்தோடன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ உலக நாடுகள்லாம் பரபரப்பாக தான் இருக்குது. இந்த 2 பேர் சண்டை அமைதியான முறையில் நிற்கும் தான் நானும் அதை தான் அமெரிக்கா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஈரான் இஸ்ரேல் சண்டை எதில் போய் முடிய போகுது நமக்கு தெரியல. 2 பக்கம் வீழ்ச்சியாளர்கள் போயிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் காசாவை அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஈரான் அடிக்கிறாங்க. இஸ்ரேலோட எவ்வளோ ஆயுத பலம் எப்படி இருக்குது, அவங்களோட மொசாட் உளவுத்துறை எப்படி இருக்குது, அவங்களோட இராணுவ வீரர்கள் எப்படி இருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ எப்போ நிற்கும் இந்த போர்? அப்பா வீடுகள் இதனால் சாவுறது எப்போ நிற்கும்? இறைவா காப்பாற்றுன்னு சொல்லி என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.